வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மந்தி பிரியாணி. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியை வந்து அண்டர் கிரவுண்ட் பிட்டில் பண்ணுவாங்க. நம்ம இப்போ வந்து இந்த வெபர் கெட்டிலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி, அப்புறம் 2 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொத்தமல்லி விதைகள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து சிவப்பு மிளகாய் வந்து 2 தான் போடுறேன். நாங்கள் காரம் கம்மியாக தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இங்கே சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தை பீஸு நல்ல பெரிய பீஸாக ஒரே சைஸில் எடுத்திருக்கேன். அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிரும் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கசூரி மேத்தியை வந்து அது மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து அதோட பொழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா ஊறணும். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் வைக்க போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி வெளியே இருக்குன்னா ஒரு 30 நிமிஷம் ஊறினா போதும். 30 நிமிஷம் இல்லைருந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நான் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு அந்த எவ்வளோ நீங்கள் சிக்கன் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை வந்து இது வந்து மேரினேட் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அது மேரினேட் பண்ணுவோம். இப்போ சிக்கன் மேரினேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கடாய் பாத்திரத்தில் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன், பட்டரையே வந்து நெய்யாக உருக்குறேன். அது பார்த்திங்கன்னா நல்லா உருகி இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். அந்த வெண்ணெய் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா நெய்யாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை அதில் நல்லா வதக்குறேன். ஃப்ரைட் ஆனியன் மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மந்தி பிரியாணியோட ஸ்பெஷலே என்னென்னா, மண்ணை நல்லா தோண்டி அதில் கங்கு போட்டு அதில் வந்து அரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த சிக்கனோ இல்லை மட்டனோ வந்து அதனுடைய ஜூஸ் மட்டும் அந்த ரைஸ்குள்ளே இறங்கும். ஸோ அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் மட்டும் இறங்கி ஃப்ளேவர் ஆகும். அதுக்கு மேலே வந்து சிக்கனோ இல்லை மட்டனோ வெந்திருக்கும். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும். அது மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் அதுக்கு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த மண் பாத்திரத்தில் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இங்கே வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கி வச்சுருந்தோம்ல கோல்டன் ப்ரௌனுக்கு, அதை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2.5 டம்ளர் வந்து நான் பாஸ்மதி அரிசி வந்து ஆல்ரெடி அலசி ட்ரைன் பண்ணி கொஞ்சம் 20 நிமிஷம் ஊற வச்சு அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச திராட்சை அதோட சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு எல்லாத்தையும் அதோட சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன பிரியாணி ஸ்பைசஸ் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பில் தான் நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் குங்குமப்பூவும் அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா அழகாக ஃப்ராக்ரன்ஸும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் வாசனை. அதுக்கப்புறம் அந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து விட்டு இப்போ நம்ம கெட்டிலில் போய் வைக்க போகிறோம். இப்போ இந்த கெட்டிலில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கங்கு போட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணி வார்மாக இருக்குது. இப்போ அதில் வந்து நம்ம வந்து மண் சட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கிரில் வைக்கிறோம். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து சிக்கனை அடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த சிக்கனோட ஜூஸ் வந்து உள்ளே போகும். சிக்கன் வந்து கண்டிப்பாக ஸ்கின்னோடு இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்போ தான் ஸ்கின்னில் இருக்கிற ஃபுல் ஜூஸும் வந்து உள்ளே இறங்கும். அதே மாதிரி அந்த ஸ்கின் பார்ட் வந்து மேலே இருக்கணும். அதை அடியில் வைக்கக்கூடாது, நல்லா இறங்கணும்னா. ஆனால் இப்படி மேலே வந்து ஸ்கின் தெரியணும், கீழே வந்து நார்மலாக வைக்கணும். இது மாதிரி நல்லா செட்டப் பண்ணி அந்த கிரில்லில் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து 5 பெரிய தை பீசஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா வச்சுட்டேன். இதிலேருந்து சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால தான் நான் அதுக்கு 4 டம்ளர் தான், 2.5 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் கீழே ரைஸ்க்கு. ஏன்னா சிக்கன்லேருந்து ஜூஸஸ் இறங்கும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக வரும். இப்போ நம்ம வந்து இந்த கங்கு கூட வந்து நான் வந்து கொஞ்சம் உட் சிப்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன், ஹிக்கரின்னு. அந்த உட் சிப்ஸ் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். இது போட்டால் நல்ல ஸ்மோக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அந்த சிக்கனில் நல்லா அந்த ஸ்மோக்டு பார்பிக்யூ மாதிரி சிக்கன் செம்ம டேஸ்ட்டில் வந்தது.
இந்த செட்டப் அப்படியே மூடி வச்சு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ்! 1 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னே சிக்கன்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக வெந்துருச்சான்னு நீங்கள் வந்து அந்த தெர்மோமீட்டர் கூட இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஒரு 160 காமிச்சாலே போதும், சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். நாங்கள் அந்த 1 மணி நேரத்தில் எடுத்து பார்த்தம்போது ரைஸில் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. ஸோ ஒரு 1 1/4 மணி நேரம், இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வைக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 1 1/4 மணி நேரம் கழித்து, இல்லை கூட ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா ரைஸும் நல்லா வெந்திருந்தது. சிக்கன் வந்து இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஸ்மோக் எஃபெக்டோட சூப்பராக வந்துருச்சு. ஸோ சிக்கன் எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ பிரியாணியை வந்து ஒரு தம் போட்டோம். இந்த மாதிரி மேலே ஒரு சட்டி வச்சு அது மேலே கங்கு போட்டுட்டு சைட்லாம் வந்து அலுமினியம் ஃபாயில் சுற்றி இந்த மாதிரி தம்மு போட்டோம். அந்த தண்ணி வெளியே போகாமல் உள்ளேயே இருந்து ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூடாக சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். இது நாங்கள் செகண்ட் டைம் வந்து லெக் பீசஸ் மட்டும் வச்சு பண்ணி பார்த்தோம். இதுவும் சூப்பராக வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து வைக்க வேண்டியது என்னென்னா ஸ்கின்னோடு வைக்கணும். அப்புறம் ஒரே மாதிரியான சைஸில் ஒரே தை பீஸோ இல்லை ஒரே லெக் பீஸோ இல்லை ப்ரெஸ்ட் பீஸோ அது மாதிரி ஒரே சைஸில் வச்சிங்கன்னா ஈவனாக வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா குக் ஆகி சூப்பராக கிடைக்கும். எங்களுக்கு இது மாதிரி இப்போ ஒரு 3-4 டைம் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.